இப்போ வந்து ஹெச்பிபி ஹீமோஃபிலஸ் பாட்டிட்டெல்லாம் ப்ரூசெல்லா ஹெச்பி வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா வந்து ஹீமோக்ளோபினில் கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கும். அப்போ இது வந்து ஆக்சிடைஸாக இருக்கும். ஹெச்பிபி அப்படின்றது நம்ம பிளட்டில் ஃபுல்லாக துபாசி சாரோட பிளட்டில் ஃபுல்லாகவே வந்து கோகோ கோலா பெப்சி தான் இருக்குது, கோகோ பேசிலை. இப்போ ஆக்சிடைஸ் பாசிட்டிவ், இது வந்து பஞ்சு அப்படின்ற நிமோனிக்கு, இது ரெண்டும் பாக்டீரியா. ஆக்சிஜனுக்காக நம்ம எங்கே போவோம்னா வந்து ஹெலிகாப்டரில் போகலாம், இல்லை கிரவுண்ட்லேயே போனால் வந்து கேம்ப்க்கு போகலாம். ஸோ போய் சொல்லிட்டு சூடோமோனாஸை ஹீமோஃபில்லஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது எஃப் வச்சு எஃப்எஃப் பேஃப்ரி பெசலஸ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபேக்டர், இது மூணுமே வந்து டயர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஹெச்ஐபி அப்படின்ற ஒரு வேக்சின் உனக்கு தெரியும். அந்த வேக்சினுக்கு வந்து உனக்கு என்ன தேவைன்னா கேப்சூல் விருலன்ஸ் ஃபேக்டர் தேவை. அப்போ கேப்சூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டைப்ஸு கேப்சூல் இருக்கா, இன்வேசிவ் நான் இன்வேசிவ் பிரிச்சுட்டு பிளட்டில் போகுதா இல்லையா. இதில் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸானா வந்து உனக்கு தெரியும் கோல்டு வரும், ஆனால் தம்பு சைனு எபிக்ளாட்டைட்டிஸ் வரும். ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸாக்கு அதுக்கப்புறம் வந்து வர்றது வந்து டூக்ரி. இன்ஃப்ளூயன்சர் வந்து என்ன ஆகுறாங்க, டூக்ரி ஆகுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரெஃப்ரிஜரேஷன் தேவையில்லை. இன்ஃப்ளூயன்சரை சுற்றி தானே எல்லோரும் இருப்பாங்க, அதனால் சேட்டலைட்டிசம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன் வருதுன்னா ஃபேக்டர் 8 ஃபேக்டர் 9 இல்லாத போது ஆப்வியஸ்லி இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து மெனஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணுறதுனால செஃப்டாக்சிமைடு. இன்ஃப்ளூயன்ஸாக்கு ஹெச்ஐபி வேக்சின் சொன்ன மாதிரி வேக்சின் இருக்குது. எஜிப்டஸ் அப்படின்றது வந்து எஜிப்டஸில் ஐ இருக்குது, அப்போ ஐ இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இது பிரேசிலியன் பர்பூரிக் ஃபீவர் வந்து கண்டிப்பாக இருக்கும். டியூக்ரே, ஸோ கண்ணுலேருந்து தண்ணி வருது, இன்ஃப்ளூயன்ஸாவில் தான் வருது அப்படின்றதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கு. சாஃப்ட் சோறு சிஃபிலிஸ் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறோம். சாக்லேட் கொடுத்து நான் என்ன ஸ்கூல் பையனான்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் ஸ்கூலில் வந்து என்ன ட்ரக் கொடுக்குறாங்க, A to Z சொல்லி கொடுக்குறாங்க, அசித்ரோமைசின். ஸோ இந்த டேபிள் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஃபஸ்ட் எழுதிக்கோ, எஜிப்டஸ் செகண்ட் எழுதிக்கோ, டூக்ரி தேர்ட் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் பேரா இன்ஃப்ளூயன்ஸா, அதுக்கப்புறம் 2 ஹீமோலைட்டிக்கஸ் 2 கார்பன் ரிலேட்டட். அப்போ லாஸ்ட்ல இந்த ஹீமோலைட்டிக்கஸ் கார்பன் அதுக்கு இருக்கிற ப்ரெசண்ட்டு. அந்த ஃபார்முலா தஸ்னா டூக்ரி வந்து வரும். பாய் அப்படின்றது HAIA, ஹெச் அப்படின்றது ஹீமோலைட்டிக்கஸ், இன்ஃப்ளூயன்ஸா, ஏ அப்படின்றது எஜிப்டெக்ஸ் ஃபஸ்ட்டு 2. இது வந்துருச்சு பார்டிடெல்லானா வந்து பார்டிடெல்லா பெர்டசிஸ் பிபி இருக்கிறதுனால கேப்சூல் வருது. உப்பிங் கஃப் வருது, ஓகேவா, 100 day உப்பிங் கஃப் வருது பார்டிடெல்லா பெர்டசிஸில். விருலன்ஸ் ஃபேக்டரு பெர்டூசிஸ் பாடிடெல்லா டெல் அப்படின்றதுனால வந்து ஃபிலமெண்டஸ் அக்ளூட்டினேஷனு, இது வந்து அக்ளூட்டினேஷனு அதெல்லாம் வரும். பெர்டூசிஸ் அப்படின்றது வந்து பெரிஃபரல் அதெல்லாம் வந்து இதோட விருலன்ஸ் ஃபேக்டரு. இங்கே பாரு, பாடிடெல்லா பெர்டூசிஸ் ஊஃபிங் கஃப் இது வந்து ஃபேமிலியிலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ டிபிடி வேக்சினில் வந்து பாரு, எப்போவுமே ஸ்டார்டிங் பண்ணிட்டு வேக்சின் படி. டிபிடி வேக்சினில் வந்து பி அப்படின்றது வந்து செல்லுலார்லேருந்து ஏ செல்லுலார் மாற்றுறாங்க, அதுக்கு தான் இது 4மே தேவைப்படுது. இப்போ ஏ செல்லுலார் தான், ஆனால் நம்ம செல்லு மாதிரி வச்சு அந்த டாக்ஸின்லேருந்து கொண்டு போகிறோம் இது. ஸோ பெரட்டி பார்த்தா பெரண்டையில் வந்து சாப்பிட்டா லிம்போசைட் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அப்போ லிம்போசைட்டோசிஸ் வந்து போட்டுக்கோ. இப்போ பெரண்டை சாப்பிட்டா வந்து சுகர் இருக்காது, ஏன்னா இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாக பண்ணுது, ஹிஸ்டத்துக்கு டைலேட் பண்ணுது, பிளட் ப்ரெஷரும் கம்மியாகுது இல்லையா, ஹிஸ்டமின். வாவ், சூப்பர் நிமோனிக். ஏ அண்ட் பி வந்து ஃப்ராக்மெண்ட் இருக்குது. உனக்கு தெரியும் கேம்பில் வந்து நம்ம கண்டிப்பாக செடி கொடியெல்லாம் பார்ப்போம், அப்போ பெரண்டை கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா. ஓகே, ஸோ இதில் 3 ஃபேஸஸ் இருக்குது. கேட்டரல், ப்ராக்சிசோமல், கன்வலசன்ட். இதுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுதுன்னா வந்து அவ்வளோ ஊப்பிங் 100 times கஃப் பண்ண கண்ணிலேருந்து அவள் பரதநாட்டியம் 100 time டான்ஸ் பண்ண. அதே மாதிரி இங்கே வந்து ப்ரெஷர்னால சப்கன்ஜெக்டிவல் ஹெமரேஜ், சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வருது RSVனால. நமக்கு ரசனையோடு இருக்கணும். ஆப்வியஸ்லி ஊப்பிங் கஃப்னா வந்து நம்ம பிளேட்லேயே கஃப் பண்ண சொல்லலாம், அதுக்கு முன்னாடி ஸ்வாப் எடுக்க சொல்லலாம். காட்டன் ஸ்வாப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பேபிக்கு வந்து பிடிக்காது காட்டன் ஸ்வாப்பு.
ஸோ பார்டேட்டெல்லாம் பார்டேட் காங்கு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பேபி அப்படின்றத கஃப் பண்ணோடனே முத்து எல்லாம் வந்து முத்து மழலை பேச்சு இல்லையா, முத்து வெளில வருது. அலுமினியம் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்க்யூரி ட்ராப்பு, பைசெக்டட் பேர்ல்ஸ். அலுமினியமில் வந்து தம் பிரிண்ட் வந்து இருக்கும். ஓகேவா, அது வந்து தம் பிரிண்ட் வந்து கல்ச்சர் மீடியாவில் வருது. முடிஞ்சிருச்சு. கான்ஃப்ளூயன்ட் ஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக வந்து சேர்ந்துருந்துச்சுன்னா இதுக்கு ப்ரிவென்ஷன் அப்படின்றது ஊஃபிங் 100 டைம்ஸ் கஃப் பண்ணுறதுனால ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துடுது சேம் கொடுக்கணும். எரித்ரோமைசின், அசித்ரோமைசின். டிபிடி, டிப்தீரியா பெர்டசிஸ் அந்த வேக்சின் சொன்ன கதை தான். ப்ரூசெல்லானா வந்து ப்ரூ விளம்பரத்தில் யார் வராங்க, நம்மளோட கீர்த்தி சுரேஷ். அவங்க வந்து பெட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெப்பாட்டோ உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி முட்டு வலி இருக்கும், ஹெப்பாட்டோஸ்பிலினோமெகாலி இருக்கும். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைப்பா, காஃபி ஒன்று போட்டு அப்போ தான் எனர்ஜி கிட்டுக்காக இருப்பேன் அப்படின்னா நைட் ஸ்வெட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீ ஒரு இது பார்த்த, அது வந்து அனிமல் இருந்தது. அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. வந்து அபார்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இதுதான். எல்லாமே வந்து காஸ் பண்ணும். உட்காந்துட்டு இருக்காங்கன்னா ஆக்சுவலி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நைட் ஸ்வெட்ஸ் வந்து ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ப்ரெக்னெண்ட்டில் வந்து ஒரு எரித்ரிட்டால் அப்படின்ற ஒரு திங் வந்து இருக்குது. ஓகேவா, இது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஆப்வியஸ்லி காஃபி போடுறான்னா வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறா, கேஸ்டின் ஆடா மீடியமில் வந்து பண்ணுறான். ஓகேவா, லிக்விட் எது, சாலிட் எது. ஹஸ்பண்ட் பேர் வந்து வைடெக்ஸு. ஓகேவா, கவ் பாசிட்டிவ். இது வந்து மில்க் குடிக்கிறதுனாலையும் வரலாம், இல்லை டைரக்ட் கான்டாக்டும் வரலாம். ஸோ காஃபி பண்ணவொடனே எவ்வளோ ஸ்டாண்டர்டாக சூப்பர் காஃபி வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டு, ஆன்டிபாடி டேட்டர். அதே ஆன்டிபாடி டேட்டர் வந்து அனிமலில் வந்து பண்ணும்போது மில்க் கிரீன் டெஸ்ட்டு பெங்காலில் வந்து பண்ணுறாங்க. பெங்கால் டைகர் வச்சுக்கோ வேலு. ஸோ கேட் சாட் ஆன் அ மேட் அப்படின்றது வந்து கோல்டு அக்ளூட்டினேஷன், சாட்டு, ஸ்டாண்டர்ட் அக்ளூட்டினேஷன், மேட்டு. மைக்கோபிளாஸ்மா, ப்ரூசெல்லா, லெப்டோஸ்பைரோசிஸ். ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து ப்ரூ தான் வந்து செம ஸ்டாண்டர்டாக இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் அக்ளூட்டினேஷன், லெப்டோஸ்பைரா, அது அப்புறம் பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூனா வந்து டாகு வந்து கொடுக்கணும். டாக் வந்து ஸ்டெப்பில் இருந்த மாதிரி தான் கீர்த்தி சுரேஷ், அதுதான் ட்ரக்கு. ரிஃபாம்பெசின் பிரெயினை காஸ் பண்ணால் வந்து இது மூணுமே.